My dear student, today நம்ம question number 61ல பார்க்குறோம் part 3 CMA Foundation Financial Accountingல பார்த்துட்டு இருக்கோம். Question number 61ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, at the end of the accounting year the capital expenditure are shown in the, நமக்கு தெரியும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் எங்கே இருக்கும், ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே இருக்கும், அசெட்ஸ் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் ரிசிப்ட் அப்படிங்கிறது லைபிலிட்டி. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அசெட் சைடு ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் தான் கரெக்டான ஆன்சர். இங்கே சொல்லியிருக்காங்களா பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே அசெட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஸோ ஆப்ஷன் 1 is the correct answer. Please make note. And then 62. If the average inventory is 1,25,000. Average inventory என்ன? Opening stock plus closing stock divided by 2. That is average inventory. அப்போ 1,25,000 அப்படிங்கிறது அது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கும் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணி ரெண்டால் டிவைட் பண்ணால் தான் இந்த 1,25,000. ஆனால் க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுத்துருக்கான். அது கூட எப்படி கொடுத்துருக்கான் பாருங்கள், கரெக்ட் ஃபிகர் கொடுக்காம க்ளோசிங் இன்வென்ட்ரி இஸ் 10,000 லெஸ் தேன் ஓப்பனிங் இன்வென்ட்ரி. அப்போ ஓப்பனிங் இன்வென்ட்ரி என்னன்னு தெரியாது. ஆனால் ஓப்பனிங் இன்வென்ட்ரியை விட 10,000 ரூபாய் குறைவாக இருக்கிறது தான் க்ளோசிங் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், we have to find out the value of closing inventory. அதில் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறது, நல்லா இங்கே பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, இதில் நமக்கு ஆவரேஜ் இன்வென்ட்ரினா என்ன, கொஷின் நம்பர் பாருங்கள் 62ல் ஆவரேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு என்னென்னா ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. சரி, இப்போ நமக்கு க்ளோசிங் இன்வென்ட்ரி இந்த லெஸ் தேன் ஓப்பனிங் இன்வென்ட்ரி அப்படின்றான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லெட் ஓப்பனிங் இன்வென்ட்ரியை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்கும், அவனே கொஷனில் சொல்லியிருக்கான் ஓப்பனிங் இன்வென்ட்ரி விட 10,000 rupees லெஸ். அப்போ க்ளோசிங் இன்வென்ட்ரி எக்ஸ் மைனஸ் 10,000 rupees அப்படின்லாம். ஸோ இப்போ ஆவரேஜ் இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் இன்வென்ட்ரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் இன்வென்ட்ரி இஸ் 1,25,000 இங்கே கொடுத்துருக்கு. அப்போ நல்லா பாருங்கள், அப்போ நம்ம 1,25,000 ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஈக்குவல் டு ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓப்பனிங் இன்வென்ட்ரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸு ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் 10,000 அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 இப்படி ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன, ஓப்பனிங் இன்வென்ட்ரி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 10,000 rupees லெஸ் பண்ணிங்க அப்படின்னா க்ளோசிங் இன்வென்ட்ரி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இதில் என்ன ஆகிடும், அப்போ 1,25,000 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எவ்வளோ 2x மைனஸ் 10,000 டிவைடட் பை 2. அப்போ மறுபடியும் என்ன வரும், இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம் சார். ஒரு நிமிஷம் சரி. சரி, இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மிஷினா 1,25,000 இன்ட்டு 2,50,000 வந்துடுது. இதில் 2,50,000 ஈக்குவல் டு 2x மைனஸ் 10,000. இப்போ இந்த 10,000 இந்த சைடு போச்சு அப்படின்னா இது 2,60,000 ஆகிடும் ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா 2,60,000 டிவைடட் பை 2 அப்படின்னா 1,00,000 எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது ஓப்பனிங் இன்வென்ட்ரி அப்படின்னா 1,30,000 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ 1,30,000 இன்வென்ட்ரி, ஐ மீன் ஓப்பனிங் இன்வென்ட்ரி அப்படின்னா கொஷனில் கேட்குறது க்ளோசிங் இன்வென்ட்ரி. இது வந்து ஓப்பனிங் இன்வென்ட்ரி. ஸோ இப்போ க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளோ அப்படின்னா 1,30,000 மைனஸ் 10,000 தான் நான் கொஷனில் சொல்லியிருக்காங்க. அப்போ rupees 1,20,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1,20,000 எங்கே வருது பாருங்கள் இங்கே இதில், அதாவது ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அடுத்தது நீங்கள் கொஷின் நம்பர் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 63. அப்போ 63 நீங்கள் பாருங்கள், 63ல் என்ன வருது,
As on 31st March 2023, debtors and additional bad debts 8 lakhs and 10,000. If the provision for bad debts is made 5% on debtors, then the amount of the provision என்ன நல்லா பார்க்கணும். அடிஷ்னல் பேட் டெப்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வரும். ட்ரையல் பேலன்ஸ் ஒரு பேட் டெப்ஸ் கொடுத்தா அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அடிஷ்னல் பேட் டெப்ஸ் கொடுத்துருந்தா அதை நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா அதை தான் இன்னும் அக்கௌண்ட் பண்ணலை. அப்போ நீங்கள் ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ டெட்டார்ஸ் சொல்கிறாங்க, ஐ மீன் டெட்டார்ஸ் அப்படிங்கிறது நல்லா பார்க்கணும். டெப்டார்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 8 lakhs. ஸோ 8 lakhs டெப்டார்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிறது தான் அடிஷ்னல் பேட் டெப்ஸ். அப்போ நீங்கள் எதனா பண்ணணும், லெஸ் அடிஷ்னல் பேட் டெப்ஸ். அடிஷ்னல் பேட் டெப்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள், அதான் 10,000 rupees. அப்போ 10,000 rupees நீங்கள் லெஸ் பண்ணால் அப்போ 7,90,000 rupees. இது இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரொவிஷன் போடணும். அதான் அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, இஃப் த ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் இஸ் மேட் இட் 10%, 5% அப்படின்னா அப்போ ப்ரொவிஷன் இந்த ஃபிகரில் தான் போடணும். ஆன் சன்ட்ரி டெப்டார்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ 5% அப்படின்னா 7,90,000 தான் நீங்கள் 5% போடணும். அப்போ 7,90,000 இன்ட்டு 5% அப்படின்னா 39,500 rupees தான் உங்களுக்கு உங்கள் இது வரும். அதாவது பாருங்கள் 39,500. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 39,500 தான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அப்போ ஆப்ஷன் என்ன வருது, 40,000 கிடையாது, 50,000 கிடையாது, 39,500. ஸோ ஆப்ஷன் 3 ஆக்சுவலி அதுதான் ஆன்சரு 39,500. அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அடுத்தது அப்படியே பாருங்கள், கொஷின் நம்பர் 63 தான் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 64 பாருங்கள். 64ல் என்னென்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் இஸ். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதை நல்லா பார்க்கணும். உங்களுக்கு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் நம்ம போடுவோம். அதாவது ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லாத இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னு போடுவோம். அதில் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் அல்லது சர்ப்ளஸ் இதை கண்டுபிடிக்கிறது தான் போடுவோம். ஆக்சுவலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுங்கிறது இட் இஸ் அக்கின் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஸ் ஈக்குவல் ஆஸ் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இங்கே என்ன கேட்குறான்னு அதை கேட்கல. அது நாமினல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, பர்சனல் அக்கௌண்ட்டா, ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டா. ஆக்சுவலாக இன்கம் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வருது, டெபிட் சைடு என்ன எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் சைடு என்ன இன்கம். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்னா அப்போ என்ன வரும், நாமினல் அக்கௌண்ட். ஸோ இது எந்த ஆன்சர் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்டு. ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸுங்கிறது இட்ஸ் ஏ டைப் ஆஃப் கேஷ் புக்கு. கேஷ் புக்கில் தான் வரும். அது கேஷ் புக்கும் வரும், பேங்க் புக்கும் ரெண்டும் சேர்த்து வரும். கேஷ் புக்கில் பேங்க் காலம், கேஷ் காலம் ரெண்டுமே சேர்த்து வரும். ரிசிப்ட்ஸ் அப்போனா என்ன, இது என்ன அக்கௌண்ட்டு, இது நாமினல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, பர்சனல் அக்கௌண்ட்டா. ரிசிப்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இந்த கேஷ் புக் அப்படிங்கிறது டெபிட் சைடு ரிசிப்ட் சைடு, கிரெடிட் சைடு, பேமெண்ட் சைடு. அது கூட நீங்கள் ரிசிப்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, கேஷ் மட்டும்தான் போடணும், பேங்க் மட்டும்தான் போடணும். கேஷ் பேங்க்னால் என்னது, அசெட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெபிட் ஆல், அதாவது டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு போடுவோம். படிச்சிருக்கோம் இல்லையா கோல்டன் ரூலில். அப்போ நாமினல் அக்கௌண்ட் கிடையாது, இது என்ன ரியல் அக்கௌண்ட். ஸோ அசெட் மட்டும்தான் டீல் பண்ணோம், அதாவது கேஷும் பேங்க் மட்டும்தான் டீல் பண்ணோம். ஸோ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். அண்ட் தென் கொஷின் நம்பர், இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் இஸ் நோன் அஸ். இன்கம் ஸ்டேட்மெண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக, அதாவது நல்லா பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்குமா, அது ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவோம். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸுங்கிறது எல்லாத்துக்குமே போடுவோம். பட் இங்கே மெயின் பர்பஸ்ஸு எப்பயுமே சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்தால் அதுக்கு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அதான் நம்ம போடுவோம். அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் அதில் போடணும். கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டேஷ் இஸ் சிமிலர் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸுங்கிறது அது கேஷ் புக்கு, பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது ஃபினான்ஷியல் பொசிஷன். நன் ஆஃப் த எபோவ் விட்டுருங்க. அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் மட்டும்தான். என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன போடுவோம்னா கிராஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங்கில், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் போடுவோம். இன்கம் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது சர்ப்ளஸ், அதை கேல்குலேட் பண்ணுவோம். அவ்வளோதானே தவிர ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே நாமினல் அக்கௌண்ட் தான். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
எல்லாம் பாருங்கள். அடுத்தது வந்து from the following details estimate the capital as on 31/3/2023 capital as on 1. அப்போ இங்கே நல்லா பார்க்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கு, ட்ராயிங்ஸ் 40,000, ப்ராஃபிட் டூரிங் த இயர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ கொஷின் நம்பர் என்னது, இதுக்கு மட்டும் உங்களுக்கு கேல்குலேஷன் வரும். அப்போ 68 நீங்கள் பார்த்தீங்கன்னா 68 நல்லா பாருங்கள், ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,10,000. 4,10,000 கொடுத்துருக்காங்களா? ஐ மீன் டூரிங் தி இயர். எந்த இது கொஷின்னு ஆக்சுவலாக 68 அந்த கேபிட்டல் நான் இது ஏற்கனவே போட்டு அதான் 4,10,000 rupees. நல்லா பாருங்கள், 4,10,000 rupees ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000. சரி, இதில் ஆட் ப்ராஃபிட் நோட் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கேபிட்டல் இவ்வளோ இருந்தது, ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 50,000 இருக்குது. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4,60,000 இருக்குது. இந்த 4,00,000 லெஸ் ட்ராயிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறது க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும். அப்போ இயர் பிகினிங்கில் வந்து 4,10,000 இருந்தது, அந்த வருஷம் ப்ராஃபிட் வந்து 50,000 இருக்குது. அப்போ மொத்தமாக கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ வந்திருக்கு, 4,60,000 வந்திருக்கு. அதில் எவ்வளோ ட்ரா பண்ணியிருக்கான், 40,000 ட்ரா பண்ணியிருக்கான். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, அப்போ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கும், 4,60,000 minus 40 அப்படின்னா 4,20,000 rupees க்ளோசிங் கேபிட்டல். ஸோ 4,20,000 rupees இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நீங்கள் நோட் பண்ணிங்க 68 ஆன்சரில். அடுத்தது 69 என்ன சொல்கிறாங்கன்னா, which of the following item does not match the receipts and payments account. எந்த ஐட்டம் வந்து மேட்ச் பண்ணாது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில். ஆக்சுவலாக இது என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் எ சம்மரைஸ்டு கேஷ் புக். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னால் என்ன, டெபிட் சைடு ரிசிப்ட் சைடு, கிரெடிட் சைடு பேமெண்ட் சைடு. இது என்ன, ஆக்சுவலாக கேஷ் புக் தான். அப்போ இது கரெக்டு. டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் த கேஷ் பேசிஸ், கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் என்டர் பண்ணணும், அதுவும் கரெக்டு. இட் ரெக்கார்ட்ஸ் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் ஒன்லி, தப்பு. ரெவன்யூ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பண்ணணும் அல்லது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பண்ணணும், அதுதான் கரெக்டு. பட் இதில் வந்து ரெவன்யூ ஐட்டம் போட மாட்டோம். ரெவன்யூ ஐட்டம்னா என்ன, அந்த வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும். இது அப்படி கிடையாது. போன வருஷம் ஃபிகர், அடுத்த வருஷம் ஃபிகர், என்னென்ன ரிசிப்ட், என்னென்ன பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணலாம். அப்போ இவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க, த ஃபாலோயிங் ஐட்டம் டஸ் நாட் மேட்ச் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். அப்போ என்ன அப்படின்னா, இட் ரெக்கார்ட்ஸ் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் இருக்குது பாருங்கள், அதுதான் இல்லை. அப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 69 சி ஆன்சர். இட் சர்வ்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் தான் அது. அப்போ மூணுமே கரெக்டு, இது மட்டும்தான் இல்லை. எது கரெக்ட் இல்லைன்னு தான் கேட்குறான். அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சரு. அப்போ 69 நல்லா பாருங்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 70 என்ன சொல்கிறாங்க, கொஷின் நம்பர் 70 இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஷோஸ் த சப்ஸ்கிரிப்ஷன் rupees 10,000, சப்ஸ்கிரிப்ஷன் அக்ரூட் இன் த பிகினிங். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகினிங் அட் த எண்டு, அது நல்லா பார்க்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் அக்ரூயிங் அட் த பிகினிங் அப்படின்னா என்னென்னா ஓப்பனிங், அதாவது போன வருஷத்தினுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இன்னும் வர வேண்டி இருக்கிறது, இந்த வருஷம் ஓப்பனிங். இந்த வருஷம் இன்னும் வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து 1000. அதில் சொல்கிறோம் அக்ரூட் இன் த இயர், எண்ட் ஆஃப் த இயர் வேர் இவ்வளோ. த ஃபிகர் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அப்பியர் இன் த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வில் பி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் போடணும். சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் எப்படி போடுவீங்க, கொஷின் நம்பர் பாருங்கள் 70 சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் ரஃபாக போடுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டில் நம்ம போன வருஷம் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் அதாவது பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது அக்ரூயல், அது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,000 rupees இருக்குது. 1,000 rupees இருக்குது. 1,000 இருக்குது. அதே மாதிரி இதில் என்ன சொல்கிறான், அதில் அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஷோ சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் rupees 10,000 அப்படின்றான். 10,000 rupees. அப்போ என்ன ஆகிடும், சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட்டில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் இன்கமாக நம்ம காமிச்சது ஒரு 10,000 அப்படின்னு சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் எண்டு 1000 அதான் நம்ம போட்டோம், அண்ட் 1,500 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ இது வந்து இந்த வருஷத்தினுடைய கடைசீட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க வேண்டியது, இது போன வருஷத்தினுடைய ஓப்பனிங் பேலன்ஸ்.
இந்த வருஷத்துக்கு என்னென்னா அது க்ளோசிங் பேலன்ஸு கேரி டவுனு. அப்போ இங்கே அக்ரூவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு 1500. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், அப்போ நீங்கள் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரிசப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருப்பாங்கன்னு காமிக்கணும். அப்போ போன வருஷம் வாங்க வேண்டியது இந்த வருஷம், அப்போ இந்த வருஷம் கணக்கில் நம்ம மொத்தமாக 10,000 rupees நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வர வேண்டியது. இன்னும் இந்த வருஷத்தில் க்ளோசிங் இவ்வளோ இருக்குது அப்படின்னா அப்போ 11,000 இங்கே வந்து அதே 11,000 போட்டால் 11,000 minus 1,500 அப்படின்னு போட்டால் 9,500 rupees வந்து ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வரணும். அப்போ ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ரிசீவ் பண்ணது 9,500 rupees அப்படிங்கிறது இங்கே காட்டணும். அப்போ ஆன்சர் இங்கே என்ன வரும் பாருங்கள், ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் 9,500 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 71ல் a charitable institution has 250 members of the annual 250 members, மொத்தமாக 250 பேர் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒருத்தன் 5,000 rupees கொடுக்குறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், 250 இன்ட்டு ஒரு, அப்போ 250 மெம்பரு 5,000 ரூபா வரணும் அப்படின்னா மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த வருஷத்துக்கு எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம். அப்போ 250 இன்ட்டு 5,000 அப்படின்னு போட்டிங்கன்னா 12,50,000 rupees. அப்போ 12,50,000 rupees. புரியுங்களா, இதை காட்டுறோம். ஸோ இப்போ நீங்கள் இது அப்போ இந்த அமௌண்ட்டு இது வந்து என்ன வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டணும். அது இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டூரிங் த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிசீவ் பண்ணது எவ்வளோனா 11,25,000. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் ஒன்று போடலாம். இதில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் போட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் போடுங்க. இதில் நீங்கள் போட்டால் ஃபஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள். த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 11,25,000 which includes 65,000 and 25,000 for the year 2021, 22, 23. அப்போ ஓப்பனிங் அக்ரூவல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு எவ்வளோ 65,000. புரியுங்களா, அது ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னா இது வந்து எவ்வளவு, இந்த வருஷத்தில் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 25,000. இது போன வருஷம் அக்ரூவல். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டு ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதாவது அக்ரூவல் போன வருஷத்தில் வாங்க வேண்டி இருக்கிறது அந்த அமௌண்ட் எவ்வளோனா 65,000. சரி, அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு அமௌண்ட் கேல்குலேட் பண்ணுவேன். 12,50,000 rupees எவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காட்ட வேண்டியது, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் காட்ட வேண்டியது எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 12,50,000. சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 65,000 இந்த 25,000 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது 2021 ரிசீவ் பண்ணியிருக்கோம் எந்த வருஷத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு. ஐ மீன் இதை வந்து 22-23 நம்ம 22-23 ஐ மீன் நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 2021 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர், 21-22 அப்படிங்கிறது தான் இந்த வருஷம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்போ 23க்கு ரிசீவ் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ், அப்போ அது எவ்வளோ, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அமௌண்ட்டு 25,000. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கணும், அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க இதில் மொத்தமாக அமௌண்ட் ரிசீவ்டு 11,25,000. அப்போ என்ன சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணால் என்ன வரும், இன்கம் ரிசீவ் பண்ணால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ பை பேங்க் அப்படின்னா ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், 11,25,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ டூரிங் த இயர் 21-22 இவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்தில் ஓப்பனிங் அக்ரூவல் ஒரு 65,000 இருக்குது. அடுத்த வருஷம் 22-23 உண்டானதை வந்து நம்ம ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இன்கம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 250 மெம்பர் 5,000 பேருக்கு அப்படின்னா 12,50,000 ரூபாய் இந்த வருஷத்துக்கு நம்ம இன்கமாக காட்டணும். அப்போ மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸில் நம்ம காட்டணும். அப்போ நீங்கள் பார்க்கணும், அதான் இந்த வருஷம் அக்ரூடு என்ன வாங்கினது இவ்வளோ, இது வந்து இதுதான் ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். அப்போ நீங்கள் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்குறோம். அங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 21-22க்கு எவ்வளோ அப்படின்றான், அந்த 21-22க்கு எவ்வளோ. அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் 65,000 ப்ளஸ் 12,50,000 ப்ளஸ் 25,000 அப்படின்னா 13,40,000 மைனஸ் 11,25,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 2,15,000 rupees. இதுதான் வந்து க்ளோசிங்
அதாவது இந்த வருஷத்துக்கு 21-22க்கு என்ன இன்னும் அக்ரூட் இருக்குது. அப்போ அக்ரூட் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்டபிள் டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இயர் எண்டில் நம்ம போடணும். ஸோ இதை வந்து நம்ம க்ளோசிங்காகவும் வச்சுக்கலாம், இல்லை அக்ரூடு அதை தான் கேட்குறான். எவ்வளோ தர வேண்டியிருக்கு? அக்ரூடு சப்ஸ்கிரிப்ஷன் 2,15,000. ஸோ 2,15,000 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். 2,15,000. அண்ட் தென் கொஷின் நம்பர் 72ல பாருங்கள். ஓப்பனிங் டெப்டார்ஸ், கலெக்ஷன் ஃப்ரம் டெப்டார்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுட் வேர் 3,15,000 and then 18,30,000 and 35,000 respectively. அப்போ இந்த வந்து 3,15,000 அப்படிங்கிறது ஓப்பனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஃப்ரம் டெப்டார்ஸ் இது 18,30,000. அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறது 35,000. அப்போ டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். If the closing debtors were 20% of the credit sales in the period, then the closing debtors and credit sales would be அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். நல்லா நீங்கள் அந்த பாயிண்ட்டை வந்து நல்லா கவனிச்சிங்க. டோட்டல் டெப்டார்னால் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம பார்ப்போம். அந்த ஃபார்மெட்டு நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் பாருங்கள். இப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடுவோம். கொஞ்சம் இருங்க, அந்த இங்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். total debtors account. Total debtors accountல அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் டெப்டார்ஸ் டு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3,15,000. அடுத்தது ஓப்பனிங் இது வந்து 3,50,000 போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 18,030 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஃப்ரம் டெப்டார்ஸ். அப்போ என்ன வரும்? பை பேங்க். அதாவது கொஷின் நம்பர் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? 72 பார்த்துட்ருக்கோம். ஸோ கலெக்ஷன் ஃப்ரம் டெப்டார்ஸ் என்ன? 18 lakhs. அப்போ பை பேங்க் அப்படின்னு போட்டு 18,30,000. சரி, போட்டாச்சு. அடுத்தது இன்னொரு ஃபிகர் என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்கவுண்ட் அலவுடு அப்படின்னு ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ? 35,000. அதையும் நோட் பண்ணிங்க. அடுத்தது இங்கே என்ன கேட்குறாங்கன்னா க்ளோசிங் டெப்டார் என்ன, க்ளோசிங் அதாவது கிரெடிட் சேல் என்ன. இந்த டோட்டல் ஃபிகர்ஸ் இந்த கிரெடிட் பேலன்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர் இந்த இடத்துல கிரெடிட் சேல் வரும். அப்போ கிரெடிட் சேல் கொடுக்கல, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா கொடுக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் அதை போட முடியும். ஆனால் அதே சமயத்தில் க்ளோசிங் இது டெப்டார்ஸ் இருக்காங்க பாருங்கள், அதுவும் கொடுக்கல. அப்போ பை க்ளோசிங் பேலன்ஸ் சி பாடி அதுவும் கொடுக்கல. ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸில் வந்து இட் இஸ் 20% ஆஃப் கிரெடிட் சேல். அப்போ கிரெடிட் சேல் எக்ஸ் வச்சுருக்கோம். அப்போ எக்ஸில் 20% அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 0.2x அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக இது என்ன ஆகிடும்? இப்போ டேலி ஆகிடும். இப்போ கிரெடிட் சேல் வந்துருச்சு, இது வந்துருச்சு. அப்போ என்ன ஆகிடும்? இந்த ரெண்டு டோட்டலுமே ஈக்குவலாக பண்ணலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், டெபிட் சைடு பாருங்கள், 3,15,000 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த நான் இங்கே பாருங்கள் 18,30,000 ப்ளஸ் 35,000 ப்ளஸ் 0.2x அப்படின்னு வச்சா நீங்கள் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் எக்ஸ் கண்டுபிடிச்சிடும். எக்ஸ்னா என்ன? கிரெடிட் சேல் தெரிஞ்சிடும். கிரெடிட் சேலில் 20% போட்டால் உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸும் தெரிஞ்சிடும். அந்த ரெண்டு ஃபிகர் தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள். இப்போ இதில் என்ன வரும்? 18,30,000. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைடு அப்படியே வச்சுக்கோங்க, 18,30,000 அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் 35,000 அப்படியே இருக்கட்டும். இந்த இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 3,50,000 அதை போடுங்க. அப்போ இந்த எக்ஸுங்கிறது அப்படியே இங்கே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 0.2x இந்த சைடு வந்தால் மைனஸ் 0.2x வந்துடும். அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 0.2x அப்படிங்கிறது என்ன ஆகிடும்? 0.8x ஆகிடும். ஸோ இதை மூணையை நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 18,30,000 ப்ளஸ் 35,000 ப்ளஸ் மைனஸ் 3,15,000 போட்டிங்க அப்படின்னா 15,50,000. ஸோ 15,50,000. ஸோ 0.8x அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? அப்போ 15,50,000
டிவைடட் பை 0.8 போடுங்க. அப்போ இதில் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 0.8 அப்படின்னு போட்டால் 19,37,500. அப்போ 19,37,500 வந்துடுச்சா? இது என்னது ஆக்சுவலாக கிரெடிட் சேல். அப்போ கிரெடிட் சேல் வந்து உங்களுக்கு இந்த ஃபிகர். சரி, அப்போ அடுத்தது க்ளோசிங் டெப்டார்ஸ் எவ்வளோ வரும்? க்ளோசிங் டெப்டார்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? அதில் 20%. அப்போ 19,37,500 இன்ட்டு 20% போடுங்க. அப்போ அதில் 20% போட்டால் அப்போ 3,87,500. ஸோ இந்த ரெண்டு ஃபிகர் தான் வரணும் ஆன்சர். அப்போ இதில் எதில் ஆன்சர் வருது பாருங்கள். நீங்கள் ஆக்சுவலாக இதில் ரெண்டு ஃபிகர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3,51,667 இல்லை, 3,63,000 இல்லை, 3,87,000 இது கரெக்டு, அந்த 19,37,000 இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னா இதுதான் வரும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். ஆப்ஷன் 3 இது நமக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷனில் இன்கேஸ் எ கிளப் த எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் இஸ் கால்டு. ஆக்சுவலாக அது என்னது? கிளப் அப்படின்னாவே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் என்ன வரும்? டெஃபிசிட் வரும். அதுக்கு எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம்னு சொல்லலாம், டெஃபிசிட்னு சொல்லலாம். அப்போ டெஃபிசிட் அப்படிங்கிறது ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. அடுத்தது ஓப்பனிங் இன்வென்ட்ரி. அதை நல்லா கவனிக்கணும். ஓப்பனிங் இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பனிங் இன்வென்ட்ரி 9,000 கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அது ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி 9,600, பர்ச்சேசஸ் 11,850, சேல்ஸு salaries 3,200, wages and salaries 750, commission on purchases 200, carriage outward 300. So sales 24,900, closing inventory 3,500, அப்புறம் carriage on purchases 1,000. ஸோ கம்ப்யூட் கிராஸ் ப்ராஃபிட். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி பாருங்கள். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம்? ஆக்சுவலாக நமக்கு தெரியும் ஓப்பனிங் ஸ்டாக் வரும், பர்ச்சேசஸ் வரும், அதுக்கு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வரும், அங்கே அந்த சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸு க்ளோசிங் ஸ்டாக் வரும். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்கோம்? ஓப்பனிங் இன்வென்ட்ரி. சரி, ரஃபாக போடுறேன். ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளோ? 9,600. அதை அப்படியே எடுத்துக்கங்க, 9,600. அடுத்தது பர்ச்சேசஸ். இதில் நீங்கள் எப்படி எது வரும்? பர்ச்சேஸ் லெஸ் ரிட்டர்ன் அது வரும். அப்போ பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது 11,850. அதை அப்படியே எடுத்துக்கங்க, 11,850. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? பர்ச்சேஸுக்கு சேலரி வராது, அது P&Lக்கு தான் போகும், ட்ரேடிங்க்கு வராது. வேஜஸ் வரும். அப்போ வேஜஸ் எடுத்துக்கங்க. வேஜஸ் எவ்வளோ? 750. சரி, கமிஷன் ஆன் பர்ச்சேசஸ் அது எவ்வளோ? 200. அது வரும். அப்போ கமிஷன் ஆன் பர்ச்சேசஸ் அது ஒரு 200. அதை எடுத்துங்க. அடுத்தது கேரேஜ் அவுட்வேர்டு வராது, அது P&L அக்கௌண்ட்டுக்கு வரும். சேல்ஸ் எங்கே வரும்? கிரெடிட்டில் வரும். சேல்ஸ் எவ்வளோ வருது பாருங்கள்? 24,900. அதை எடுத்துக்கங்க. சரி, அடுத்தது க்ளோசிங் இன்வென்ட்ரி வரும். அப்போ க்ளோசிங் இன்வென்ட்ரி அது எவ்வளோ? க்ளோசிங் இன்வென்ட்ரி 3,500. அதை எடுத்துக்கங்க. கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் வரும். அப்போ கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் அதாவது பர்ச்சேஸ் இது வந்து கேரேஜ் இன்வெர்ட்ஸ்னு அர்த்தம். அப்போ கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ்ங்கிறது கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அது வரும். அது எவ்வளோ? 1,000 rupees வரும். அப்போ நல்லா பாருங்கள், இங்கே போட்டிங்கன்னா அப்போ ரெண்டு சைட்லேயும் போட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு வரும் அப்படின்னு பாருங்கள். அப்போ 24,900 ப்ளஸ் 24,900 ப்ளஸ் 3,500 அப்படின்னு போட்டிங்கன்னா 28,400 மைனஸ் 9,600 மைனஸ் 11,850 மைனஸ் 750 மைனஸ் 200 மைனஸ் 1,000. ஸோ எவ்வளோ வரும்னா 5,000 rupees கிராஸ் ப்ராஃபிட் வருதுங்க. அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டு 5,000. இங்கே என்ன கேட்குறாங்க? அதை தான் கேட்குறான். கம்ப்யூட் கிராஸ் ப்ராஃபிட். அப்போ என்ன? 5,000 rupees எங்கே வருது? ஆப்ஷன் ஏயே வந்துடுது. அப்போ 5,000 இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிக்கிங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். பர்ச்சேசஸ் 30,000, சேல்ஸ் 15,000, கேரேஜ் இன்வென்ட் 2,400, ஓப்பனிங் இன்வென்ட்ரி அண்ட் தென் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்.
அப்படின்னு ஃபைண்ட் அவுட் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸா அதை எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்றாங்க. அதை நீங்கள் அதே இதே மாதிரி தான் எப்போ கொஷின் நம்பர் 75ல் அதே மாதிரி போடுங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் 75 கொஷின்னு. இதில் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா என்னென்ன வருது பாருங்கள். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ரஃபாக போடுறேன். ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது எவ்வளோ வருது பாருங்கள், 10,000 rupees. அந்த 10,000 rupees ஓப்பனிங் ஸ்டாக் 10,000 போட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, பர்ச்சேசஸ் 30,000. இந்த பர்ச்சேசஸில் ரிட்டன் இருக்குது. அப்போ பர்ச்சேஸில் எவ்வளோ பாருங்கள், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் 1000, அதே சமயத்தில் பர்ச்சேசஸ் 30,000. அப்போ 30,000 லெஸ் ரிட்டர்ன்ஸு, அப்போ 1000, அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ 29,000 இது போட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் பர்ச்சேசஸ் அண்ட் கேரேஜ் இன்வேர்டு வரணும். அப்போ 2 கேரேஜ் இன்வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2,400, அதையும் போட்டுங்க. ஓப்பனிங் ஸ்டாக் போட்டாச்சு. பர்ச்சேஸ் க்ளோசிங் ஸ்டாக் 36,000, சேல்ஸு ஒரு 15,000. அப்போ சேல்ஸ் 15,000. க்ளோசிங் ஸ்டாக்கு அது எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 36,000. ஸோ இதை இப்போ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா என்ன ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடலாம். இப்போ நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ 15,000 ப்ளஸ் 36,000, ஸோ 51,000. இங்கே 51,000 சிம்பிள் தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு பார்க்கணும், வேகமாக போட்டு பார்க்கணும். 51,000 மைனஸ் 10,000 மைனஸ் 29,000 மைனஸ் 2,400, ஸோ 9,600 rupees கிராஸ் ப்ராஃபிட். ஸோ 2GP கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 9,600. என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அதில் தான் ஆப்ஷன் இது வருது கொஷின் நம்பர் 75ல். அடுத்தது 76ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 76ல், அதாவது ஃபைண்ட் அவுட் த கிராஸ் ப்ராஃபிட், இதுதான் போட்டோம் இல்லையா. சரி, அடுத்தது 76ல் ஓப்பனிங் ஸ்டாக் 1,50,000, கேஷ் சேல்ஸ் 1,20,000, கிரெடிட் சேல்ஸ் 2,30,000, க்ளோசிங் ஸ்டாக் நில்லு, செல்லிங் ப்ரைஸ் 125% ஆஃப் கம்ப்யூட்டர் பர்ச்சேசஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண பர்ச்சேஸ் காஸ்ட் என்ன, கம்ப்யூட் பர்ச்சேசஸ், இங்கே சொல்கிறது என்னென்னா இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். பர்ச்சேசஸ் காஸ்ட் என்ன நல்லா பார்க்கணும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக்கு 1,50,000 கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது கேஷ் சேல்ஸ் எவ்வளோ, கேஷ் சேல்ஸ் எவ்வளோ, இதை விட்டுருங்க. இதில் வந்து கேஷ் சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, கிரெடிட் சேல்ஸ் வந்து 2,30,000 இருக்குது. அப்போ கிரெடிட் சேல்ஸ் 2,30,000. அப்போ ஒட்டுமொத்த சேல்ஸ் எவ்வளோ, ஒட்டுமொத்த சேல்ஸு கேஷ் சேல்ஸ் வந்து 1,20,000, கிரெடிட் சேல்ஸ் வந்து 2,30,000. அப்போ 3,50,000 rupees அப்படிங்கிறது கிரெடிட் சேல்ஸ். அப்போ 3,50,000 கிரெடிட் சேல்ஸ். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், காஸ்ட்டை விட 125%, நார்மலாக செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 125% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட்டை விட இப்போ காஸ்ட் 100 ரூபா அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 125%. அப்போ நம்ம காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது செல்லிங் ப்ரைஸ். அப்போ 3,50,000 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸு. அப்போ டிவைடட் பை 125% அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா, அப்போ அப்படியே போடுங்க 3,50,000 டிவைடட் பை 125% அப்படின்னு போட்டால் 2,80,000. அப்போ சேல் பண்ண வேல்யூ வந்து ஆக்சுவலாக சேல் பண்ணது கிரெடிட் சேலு கேஷ் சேலு ரெண்டு சேர்த்து இந்த அமௌண்ட்டு. அந்த சேலோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னா 2,80,000. அப்போ காஸ்ட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சேல்ஸ் இது தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் எவ்வளோ லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ 1,50,000. அப்போ 1,50,000 ஓப்பனிங் ஸ்டாக்கையும் காஸ்ட்டில் லெஸ் பண்ணால் மீதி இருக்கிறது தான் பர்ச்சேசஸ். அப்போ 1,30,000 அப்படிங்கிறது தான் பர்ச்சேஸ் காஸ்ட். ஸோ பர்ச்சேசஸ் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ 1,30,000. ஸோ இப்போ ஆன்சர் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள் இந்த கொஷனில். 1,30,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது ஆப்ஷன் 3A. அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 3 1,30,000. அடுத்தது கொஷின் நம்பர் 77ல் என்ன சொல்கிறான்னா, ஓப்பனிங் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் டெப்டார்ஸ். அப்போ இதுலேயும் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் தான் போடணும். ஸோ 77ல் நம்ம அப்படியே பார்ப்போம். 77ல் ஓப்பனிங் டெட்டார் க்ளோசிங் டெட்டார் ரெண்டும் கொடுத்துட்டாங்க. சரி,
கேஷ் கலெக்டட் ஃப்ரம் த டெப்டார் 2,40,000. டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து 15,000. அடுத்தது பேட் டெப்ஸ் வந்து 10,000. டோட்டல் கூட்ஸ் ஆர் சோல்ட் ஆன் கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு இந்த ஃபார்மேட்டு தெரியும். அப்போ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடுங்க. டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் போடுங்க. இதில் ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்கும் கொடுத்துருக்கு, க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓப்பனிங் டெப்டார்ஸ் எவ்வளோ? 2. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ? நல்லா பாருங்கள் கொஷின் நம்பரில், அதாவது 30,000 rupees ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, க்ளோசிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பை க்ளோசிங் நீங்கள் பாருங்கள் 40,000 க்ளோசிங். அப்போ ஓப்பனிங் கொடுத்தாச்சு, க்ளோசிங் கொடுத்தாச்சு, இது ரெண்டும் போட்டாச்சு. கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெட்டார்ஸ் எவ்வளோ? 2,40,000. அப்போ என்ன வரும்? பை கேஷ் எவ்வளோ? 2,40,000. சரி, அது இல்லாமல் டிஸ்கவுண்ட் அலவுட் எங்கே வரும்? பை டிஸ்கவுண்ட் எவ்வளோ வரும்? டிஸ்கவுண்ட்டு ஆக்சுவலாக 15,000 rupees. அதையும் நீங்கள் போட்டுங்க. சரி, டிஸ்கவுண்ட் அலவுடும் போட்டாச்சு. அடுத்தது பேட் டெப்ஸ் எங்கே வரும்? அதுவும் பேங்க் கிரெடிட்லேயே தான் வரும். பேட் டெப்ஸ் அது எவ்வளோ? 10,000 rupees. அவ்வளோதான். அப்போ நம்ம 4 ஐட்டம் போட்டாச்சு. இப்போ நீங்கள் இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஃபிகர் வரும், அதுதான் கிரெடிட் சேல்ஸ். அப்போ எவ்வளோ வரும்? அப்போ 2,40,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 10,000 ப்ளஸ் 40,000. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3,05,000 மைனஸ் 30,000. ஸோ அப்போ 3,05,000 அப்போ மைனஸ் போச்சிங்கன்னா 2,75,000. 2,75,000 தான் உங்களுக்கு கிரெடிட் சேல். அப்போ இதில் வந்து 2 கொஞ்சம் கிரெடிட் சேல் 2,75,000. அதில் எங்கே இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்டான ஆன்சரு. இதில் பாருங்கள், ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். சரி, 77 முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள் 78ல், இஃப் ஏ ட்ரேடர்ஸ் நெட் சேல்ஸ் அமௌண்ட் ₹18,000 அண்ட் தென் கிராஸ் ப்ராஃபிட் 18,000, கிராஸ் ப்ராஃபிட் 60% அண்ட் தென் நெட் ப்ராஃபிட்ஸ் 40%. இஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர் எவ்வளோன்னு கேட்குறான். அவ்வளோதான். அப்போ நீங்கள் கொஷின் நம்பர் நீங்கள் பாருங்கள் 78. இந்த கொஷின் நம்பர் 78ல் நல்லா பார்க்கணும். அதாவது கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 60%. அடுத்தது நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40%. இந்த ரிமைனிங் 20% தான் வந்து அவனுடைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதில் லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ எக்ஸ்பென்சஸ் பை த ப்ரொமோட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். எவ்வளோவில்? ஆஃப் சேல்ஸில். சேல்ஸ் ஃபிகர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 18,000 சேல்ஸ். 18,000 சேல்ஸ். ஸோ அப்போ 18,000 இன்ட்டு 20% அப்படின்னா அவனுடைய அப்போ தான் வந்து இஸ் எக்ஸ்பென்சஸ் ஆர். அப்போ 18,000 இன்ட்டு 20% தட் இஸ் 3,600 rupees. நல்லா நோட் பண்ணிங்க. இதுதான் 3,600 ரூபாய். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை அப்படியே நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் சி. அண்ட் தென் கொஷின் நம்பர் 79ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if firm had a credit balance, capital balance 1 lakh at the beginning of a year, at the end of the year the firm had total assets and total liabilities. நல்லா பார்க்கணும். ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட்ஸு டோட்டல் லைபிலிட்டிஸ் அதை லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது வந்து தான் உங்களுக்கு வந்து டோட்டல் அசெட்ஸ்லேருந்து டோட்டல் லைபிலிட்டிஸ் பண்ணால் அதுதான் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் அசெட் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ், அவுட் சைட் லைபிலிட்டிஸ் அதை மைனஸ் பண்ணலாம். அப்போ இதை வந்து க்ளோசிங் கேபிட்டலாக வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ வரும்? 1,50,000 மைனஸ் 70,000 80,000 rupees க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோனா 1 lakh rupees. அட் தி எண்ட் ஆஃப் த இயர் த ஃபர்ம் டோட்டல் அசெட் அதான் போட்டாச்சு. இப்போ டோட்டல் வித்ட்ராயல்ஸ் எவ்வளோ அப்படின்னா 30,000 rupees. ஸோ வாட் வாஸ் த அமௌண்ட் ஆஃப் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ்? அப்போ கொஷின் நம்பர் 79ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர் இதில் இங்கேயே போடலாம். 79ல் என்ன பண்ணலாம்? நமக்கு இப்போ நமக்கு டோட்டல் அசெட்டு கொடுத்தாச்சு. டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு? டோட்டல் அசெட்ஸ் வந்து ஆக்சுவலாக 1,50,000 லெஸ்
லைபிலிட்டிஸ் எவ்வளோ, லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து 70,000. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் க்ளோசிங் கேபிட்டல் 80,000. இதை நீங்கள் லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் நம்மக்கிட்ட இருக்கிறது 80,000. ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் நம்மக்கிட்ட எவ்வளோ இருந்தது, அது இல்லாமல் க்ளோசிங் கேபிட்டல் இருக்குது. அதோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ராயிங்ஸ் வேறு பண்ணியிருக்கோம். எப்போயுமே அந்த ஃபார்மெட் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் எவ்வளோ, ட்ராயிங்ஸ் வந்து 30,000. அப்போ க்ளோசிங் கேபிட்டல் ட்ராயிங்ஸ் எல்லாம் சேர்த்துனீங்கன்னா 1,10,000. இந்த 1,10,000ல் அப்போ லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ, ஓப்பனிங் கேபிட்டலில் லெஸ் பண்ணிங்கன்னா வர்றது தான் ப்ராஃபிட். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ சொல்லியிருக்கான் பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஆக்சுவலாக 1 lakh சொல்லியிருக்கான். அப்போ 1 lakh அப்போ லெஸ் பண்ணிங்கன்னா 10,000 rupees இஸ் அ ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1 lakh 10,000 rupees. ஸோ ப்ராஃபிட் ஏ இஸ் அ கரெக்டான ஆன்சர். அதை அப்படியே நோட் பண்ணிங்க. ஏ இஸ் அ கரெக்டான ஆன்சர் 79க்கு. அடுத்தது நீங்கள் கொஷின் நம்பர் 80க்கு நம்ம பார்க்கலாம். கொஷின் நம்பர் 80ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கொஷின் நம்பர் 80ல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபிக்ஸ்டு அசெட், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸ்டாக்கு, டெட்டார்ஸு, கேஷ். நல்லா பாருங்கள், கேஷுங்கிறது கரண்ட் அசெட்டு, டெப்டார்ஸுங்கிறது கரண்ட் அசெட்டு, ஸ்டாக்குங்கிறது கரண்ட் அசெட்டு. அவங்க கேட்குறது ஃபிக்ஸ்டு அசெட். பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். பிளான்ட் அண்ட் மிஷினரி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இவ்வளோ தான். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 81ல் the trial balance on 31st December contains the following information: 12% on the bank loan 50,000 and the interest paid 3,800. interest debited to the profit and loss account என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ 80 நம்ம போட்டுட்டோம். இப்போ 81 பார்ப்போம். 81ல் என்ன வரும். 81ல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், நமக்கு பேங்க் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, பேங்க் லோன் எவ்வளோ, 12% இன்ட்ரெஸ்ட்டுன்ட்டான். அப்போ பேங்க் லோன் வாங்கியிருக்கிறது 50,000 rupees வாங்கியிருக்கோம். 12% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணால் போதும். 12% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ, 50,000ல் இன்ட்டு 12%, 12/100 அப்படின்னு போட்டிங்கன்னா 1 இயருக்கு 6,000 rupees வரும். இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. இது ரெவன்யூ நேச்சர். அப்போ அதை மட்டும்தான் நம்ம சொல்லணும். அது எவ்வளோ ஆக்சுவல் பே பண்ணியிருக்கோம், பே பண்ண. அப்போனா நீங்கள் என்ன காட்டுவீங்க, பே பண்ணது ஒரு 3,800னா மீதி இருக்கிற 2,200 வந்து ஆட் அவுட்ஸ்டாண்டிங்னு போட்டு காட்டணும். பட் இது ரெவன்யூ நேச்சர். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் 6,000. அப்போ 6,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 81ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கோங்க. 82ல் நீங்கள் பாருங்கள், இதில் கொஷின் நம்பர் 82ல் என்ன கேட்குறாங்க, த க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறது 4 lakhs and then on first opening capital 3,50,000. net profit 1 lakh. He introduced 30,000 additional capital. Find out the amount drawn. drawings என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம், ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மெட்டை நம்ம போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா போதும். க்ளோசிங் கேபிட்டல், அதோடு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் வந்தால் ஒரு ஃபிகர் வரும். அதிலிருந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அடிஷ்னல் கேபிட்டல், அந்த ஃபிகர் போடுவோம். அதுக்கப்புறம் வர்றது அட்ஜஸ்டட் கேபிட்டல். இது ஃபார்மெட்டு, அட்ஜஸ்டட் கேபிட்டல். அதிலிருந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். இதோட ஓப்பனிங் கேபிட்டல் போட்டு வரணும். இது ஏன் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் போட்டால் இதில் வர்றதான் ப்ராஃபிட். இப்போ கொஷனில் என்ன சொல்லியிருக்கான், ப்ராஃபிட் சொல்லிட்டான். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லியிருக்கான், 1 lakh. சரி, அதை அப்படியே போட்டுங்க. இங்கேருந்து வாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்கான். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆக்சுவலாக 1,422ல் ஹிஸ் கேபிட்டல் வாஸ் 3,50,000. அப்போ 3,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட் இப்போ வந்து அட்ஜஸ்டட் கேபிட்டலிருந்து ஓப்பனிங் கேபிட்டலில் லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் வரும். அப்போ அட்ஜஸ்டட் கேபிட்டல் வரணும்னா என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ இந்த இடத்துல என்ன, இட் சுட் பி 4,50,000 rupees. இது மிஸ்ஸிங் ஃபிகர். இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த ஃபிகர் வேணும் நமக்கு. அப்போ அதிலிருந்து அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இந்த ப்ராஃபிட் ஃபார்தர் இன்ட்ரடியூஸ் 30,000 கொண்டு வந்திருக்கான். அப்போ 30,000 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ நமக்கு இந்த ஃபிகர் வேணும் அப்படின்னா இந்த ஃபிகரில் இருந்து இந்த அடிஷனல் கேபிட்டலில் லெஸ் பண்ணால் அட்ஜஸ்டட் கேபிட்டல் வரும். அப்போ இந்த ஃபிகர் வேணும்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 4,50,000 ப்ளஸ் 30,000, அப்போ 4,80,000 வரணும் இந்த இடத்துல. சரி, க்ளோசிங் கேபிட்டல் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ, 4 lakh. அப்போ 4 lakh க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க கிவன். அப்போ ட்ராயிங்ஸ் என்னவா இருக்கும்,
க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஆட் பண்ணால் 4,80,000. அப்போ இது என்ன இருக்கும், அப்போ இதிலிருந்து அதை லெஸ் பண்ணணும் 4 lakh பண்ணிங்கன்னா 80,000. அப்போ ட்ராயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், 4 lakh + 80,000, 4,80,000. அதுக்கப்புறம் ஒரு 30,000 லெஸ்ஸு, அப்போ 4,50,000, 4,50,000 ஒரு 3,50,000 லெஸ்ஸு, அப்போ நெட் ப்ராஃபிட். இப்போ கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ட்ராயிங்ஸ் என்னென்னா 80,000 should be the drawings. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரணும், ஆப்ஷன் 2 is the correct answer. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட், ஆன்சர் 2. ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் த கிளப் த எக்ஸஸ் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் இஸ் கால்டு. எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம, அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், அதாவது எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் சொல்லலாம், இல்லை டெபிசிட்னு சொல்லலாம். அப்போ டெபிசிட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, டெபிசிட். எப்படி கொஷின் நம்பர் 83ல். அடுத்தது 84 அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. அதாவது 84ல் டொனேஷன் ரிசீவ்டு ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். நல்லா பார்க்கணும், டொனேஷன் வந்து நீங்கள் ரெகுலர் நேச்சராக வருஷம் டொனேஷன் வாங்குறீங்கன்னா அது நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரிசிப்ட்டை காமிக்கலாம். ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்கு மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா பார்க்கணும், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை வந்து லைபிலிட்டி சைடில் தான் காட்டுவோம், தனியாக காட்டுவோம். அதாவது டொனேஷன் ஃபார் பில்டிங், டொனேஷன் ஃபார் டோர்னமெண்ட் அப்படின்னு போடுறோம் இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ண ஆன்சரு, அப்போ கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு எழுதணும். டொனேஷனை பொறுத்த வரைக்கும் ரிசீவ்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், இந்த இடத்துல முக்கியமாக பார்க்குறது பர்டிகுலர் பர்பஸுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா. அடுத்தது கொஷின் நம்பர் 85ல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்கௌண்ட் இஸ் மெயின்லி ப்ரிப்பேர்ட் அட் த டைம் ஆஃப் டெசல்யூஷன். ஒரு பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரியலைசேஷன் அப்போ போடுவோம். ஒரு அட்மிஷன் வந்தால், ரிட்டையர்மெண்ட் வந்தால், டெத்து வந்தால் அங்கெல்லாம் ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட் போடுவோம். ஆனால் ரியலைசேஷன் கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம போடுற அக்கௌண்ட்டுக்கு பேர் என்ன, ரியலைசேஷன் அக்கௌண்ட். அதை நோட் பண்ணிங்க பார்ட்னர்ஷிப்பில். அடுத்தது கொஷின் நம்பர் 86ல் என்ன வரும், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பார்ட்னர்ஸ் வித் கேபிட்டல் ஆஃப் 50,000 30,000 ரெஸ்பெக்டிவ்லி. இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆஃப் த கேபிட்டல் இஸ் 10% per annum. If the profits earned by the firm is 4,800, what will be the interest on the capital? சூப்பர் கொஷின்னு, இதை நல்லா அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 83ல் நல்லா பார்க்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸு ஒய்ன்னு 2 பார்ட்னர் இருக்கான். அவன் எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் வந்து இவன் 50,000 rupees கொண்டு வரான், இவன் 30,000 rupees கொண்டு வரான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது எவ்வளோன்னா, மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தா 10% இன்ட்ரெஸ்ட் 2 பேர்த்துக்கும். அப்போ இன்ட்ரெஸ்ட் இவனுக்கு எவ்வளோ வரும், இவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும், 10%னா அப்போ 5,000 rupees இவனுக்கு வரும். இவனுக்கு 30,000ல் 10% அப்படின்னா 3,000 rupees வரும். அப்போ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷியோ நீங்கள் பண்ணிங்கன்னா 5:3 அப்படிங்கிறது வரும். அப்போ மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அவங்க சொல்லியிருக்காங்க நல்லா பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் வந்து ஆக்சுவலாக இதில் 4,800 rupees இன்ட்ரெஸ்ட், கேபிட்டல் கொண்டு வந்தது நம்ம போட்டுட்டோம். அப்போ 10% இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அமௌண்ட் வந்து 4,000. அப்போ இன்ட்ரெஸ்ட், டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 4,800 அப்படின்னா அப்போ எக்ஸோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஒய்யோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ. அப்போ எக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 4,800 இன்ட்டு என்ன பண்ணோம் 5/8, இந்த ரேஷியோ 5:3 இல்லையா. ஒய்க்கு எவ்வளோ பண்ணோம் 4,800 இன்ட்டு 3/8 போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா என்ன வருது, அப்போ 4,800 divided by 8 into 5, that is 3,000. ஒய்க்கு வந்து பண்ண 4,800 divided by 8 into 3, that is 1,800. ஸோ நல்லா பாருங்கள், 3,001 1,800 தான் கரெக்டான ஆன்சர். எங்கே போட்டிருக்கான் அதில் 5,000 3,000 கிடையாது, 3,000 1,800. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 84 அப்படியே பார்த்துட்டு வாங்க. இருங்க வர பேப்பர் தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஷின் நம்பரில் 87ல் என்ன இருக்குது பாருங்கள். XY அப்படிங்கிறவன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன பார்ப்போம், அதாவது XYZ ஆர் பார்ட்னர்ஸ் 3:2:1. W is admitted with 1/6 shares of the future profits. Z would retain his original share. Z-ஓட ஷேர் கேபிட்டல் ரேஷியோ மாறலை, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறலை, அப்படியே தான். ஆனால் Z-க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் த பார்ட்னர்ஸ். நல்ல கவனிங்க,
மொத்தமாக 3 பார்ட்னரு. அப்போ எக்ஸு ஒய்யு இசட்டு 3 பார்ட்னர். இவனுடைய ஓல்டு ரேஷியோ என்ன அப்படின்னா நல்லா பாருங்கள் 3:2:1. அப்படின்னா என்ன ஆகணும் 3/6 2/6 1/6. இப்போ நியூ பார்ட்னர் ஒருத்தன் வரான், அவனுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், அவன் தான் டபிள்யூ அப்படிங்கிறவன். அவனுக்கு நம்ம கொடுக்குற ஷேரு 1/6. இப்போ நல்லா பார்க்கணும் 1/6 அவனுக்கு கொடுத்துட்றோம். அப்போ 1/6 மொத்தமாக நீங்கள் இப்போ இந்த இடத்துல நான் நோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், மொத்தமாக 1 இதில் 1/6 கொடுத்துட்றோம். அப்போ என்ன வரும் 5/6. இதில் அப்படியே இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு அந்த இசட்டுங்கிறவன் அதே தான் வச்சுக்கிறான், அதில் மாற்றம் இல்லை. அப்போ அவனுக்கும் 1/6 போச்சு. அப்படின்னு என்ன வரும் 4/6. அப்போ 4/6 தான் இவங்க 2 பேரும் பிரிச்சுக்கணும். யார் 2 பேரும், எக்ஸும் ஒய்யும் பிரிச்சுக்கணும். எந்த ரேஷியோவில், இவங்க 2 பேர்த்துக்கு என்ன ரேஷியோ 3:2. அப்படின்னா என்ன வருத்தம் 3/5 2/5 அப்படின்னு இருக்குது. இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கணும். எவ்வளவு பிரிச்சுக்கணும் 4/6. அப்போ 3/5 into 4/6 2/5 into 4/6 அப்படின்னு பாருங்கள். அப்போ நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா என்ன வரும், இப்போ 3 into 2 4 12 5 into 6 30. இந்த ரேஷியோ இவனுக்கு 2 into 4 8 5 into 6 30. இவனுக்கு இந்த ரேஷியோ. இவனுக்கு வந்து 1/6, இவனுக்கும் 1/6. இந்த 1/6 நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, அப்போ 12/30, இவனுக்கு 8/30, இவனுக்கு 30 வரணும் அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5/30, மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழே மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி 5/30. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், கீழே டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்குது. அப்போ ரேஷியோனா 12:8:5:5 இதுதான் வரும். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் எந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கொஷின் நம்பர் 87ல் என்ன 12:8:5:5. இங்கே பாருங்கள் 12:8:5:5. பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிங்க 12:8:5:5. அடுத்தது கொஷின் நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஷேரிங் இன் த ரேஷியோ 4:3. நியூ பார்ட்னர் சி இஸ் அட்மிட்டட். ஆஃப்டர் ஹிஸ் அட்மிஷன் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் 5:3:2. வாட் வில் பி த சாக்ரிஃபைசிங் ரேஷியோ? சாக்ரிஃபைசிங் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா, ஓல்டு மைனஸ் நியூ. ஓல்டு ரேஷியோ எவ்வளோ 2 பேர்த்துக்கும் 4:3. நியூ ரேஷியோ எவ்வளோ A:B:C 3 பேர்த்துக்கு சேர்த்து 5:3:2. ஏன்னா இப்போ சிங்கிறவன் நியூ பார்ட்னர். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 88 தானே. ஸோ 88 நீங்கள் எப்படி போடணுன்னா பாருங்கள், ஏ பி சி 3 பார்ட்னர். இதில் இவங்க 2 பேர் ஓல்டு பார்ட்னர், சி மட்டும்தான் நியூ பார்ட்னர். அப்போ ஓல்டு ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தா ஏவுக்கும் பிக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னா 4:3. 4:3னா 4/7 3/7. நியூ ரேஷியோ அப்படின்னா 3 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க 5:3:2. அப்படின்னு ஒட்டுமொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 10. அப்போ 5/10 3/10 2/10. ஸோ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படின்னா என்ன வரும், ஓல்டு மைனஸ் நியூ. சரி, அப்போ ஓல்டுங்கிறது அப்போ இவனுக்கு வரும். இப்போ 2 பேர்த்துக்கு மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் வரும், ஏன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் 2 பேர் தான். அப்போ 4/7 மைனஸ் அவனுக்கு என்ன வரும் பாருங்கள் 5/10. இவனுக்கு பிக்கு வந்து 3/7 மைனஸ் 3/10 இவ்வளோ தான். இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இவங்க இது ஒன்று இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்போ 4 அப்போ 70 எல்சிஎம். அப்போ 7 10ல் 10 டைம்ஸு 10 4s are 40 மைனஸ் 10 வந்து 7ல் 7 டைம்ஸ் 7 5s are 35. ஸோ அப்போ இவனுக்கு என்ன வரும்னா 40 மைனஸ் 35னா 5/75 70. இவனுக்கு அதே மாதிரி பாருங்கள் 70 எல்சிஎம்மாக எடுத்திங்கன்னா 7 10 டைம்ஸ் அடங்கும். அப்போ 30 10 into 3 30. இங்கே 7 டைம்ஸ் அடங்கும் 7 into 3 21. அப்போ 9/70. அப்போ 5:9 அப்படிங்கிறது தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. நல்லா பார்க்கணும். அப்போ இங்கே 5:9 எங்கே சொல்கிறான் 5:9. அதை 0.9 சொல்கிறான். இதுதான் கரெக்டு. 5:9 வரணும் இந்த இடத்துல. நல்லா நோட் பண்ணிக்கங்க 5:9 அப்படி தான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஷின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 89ல் the share of the profit or loss of the partners in the absence of the oral or written agreement என்ன வரும். நார்மலாக பார்ட்னர்ஷிப் டீடுன்னு ஒன்று போடுவோம். டீடு போடலை அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ் எப்படி பிரிச்சுக்குவாங்க, ஈக்குவலாக பிரிச்சுக்குவாங்க.
ஸோ அதை நீங்கள் பார்க்கணும், ஈக்குவல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் தென் அடுத்த கொஷனும் கொஞ்சம் ஈஸி தான். 90ல் இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் இந்த பார்ட்னர்ஷிப் டீட் அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நல்லா பார்ப்போம். நார்மலாக இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கக்கூடாது, ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு மட்டும் கொடுக்கணும். இப்போ கேபிட்டலுக்கும் கூட கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் டீடில் என்ன சொல்லியிருக்கோ அதை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணு, 6% இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ நல்லா பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலாக இருக்கட்டும், 6% அப்படின்னா இஃப் பார்ட்னர்ஷிப் டீட் இஸ் சைலண்ட் அப்படின்னா 6% இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ 90 கொஷின் முடிச்சிருக்கோம். அப்போ நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸ் இதோட முடியுது. நான் ஏற்கனவே சொன்னது தான், லிங்க்கு கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பும் டெலகிராம் லிங்க்கும், தேவைப்பட்டவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.